welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? அடடடடா, என்ன இவ்ளோ வெங்காயத்தை வச்சிட்டு இருக்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம வெங்காய வடை தான் நம்ம செய்ய போறோம். இந்த வெங்காய வடைக்கு நான் 3 வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சின்ன சின்னதா கட் பண்ணி 2 பச்சை மிளகா அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் இஞ்சி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் ஏன் எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்னா, வடையை சாப்பிடும்போது பெரிய பீஸா இருந்தா அவங்க கண்டுபிடிச்சு என்ன இவ்வளோ பெருசா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருவாங்க. ஆனா சின்னதா இருந்தா தெரியாம ஃபுல்லாவே சாப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கையில பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் அந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணி, அந்த மாய்ஸ்சர் எல்லாம் வெளியே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம 5 ஸ்பூன் கடலை மாவும் 5 ஸ்பூன் மைதாவும் இது கூடவே சேர்த்த போறோம். கடலை மாவையும் மைதாவையும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன நீ தண்ணி ஊத்தாம மிக்ஸ் பண்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயத்துல இருந்து அந்த மாய்ஸ்சர் அந்த தண்ணி விடும்னு சொல்லிட்டு. ஸோ அதே போதுங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணா மட்டுமே போதும். வடைய அழகா நம்ம சுட்டுடலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வடை தான் சுட போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமா நான் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். அப்படியே வடைக்கு தட்டுவோம் இல்லையா, அது போலவே கையில வச்சு நீட்டா அப்படியே வைக்கலாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் நல்லா அதை ஃப்ரை பண்ண விடலாம். உடனே நம்ம திருப்பினோம்னா அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ பார்த்தீங்களா, ஒரு சைடில் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். நல்லா பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. அண்ட் இதே போலவே நம்ம மற்றதையும் சுட்டு எடுக்கலாம். பார்க்குறக்கே நல்லா இருக்கு இல்லைங்களா? ஆனால் இந்த வடையை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வடை அவ்வளோ டேஸ்ட். ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்ல டீ டைமுக்கு என்ன ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பர்ஃபெக்டான டிஷ். வெங்காய வடை ரெடியோ ரெடி.